கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலாவோட H50 ஃபியூஷன் அப்படின்ட்டு இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அண்ட் தென் பெருசாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 3 கலர் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபாரஸ்ட் ப்ளூ அண்ட் தென் ஹாட் பிங்க் அப்புறம் மார்ஷ்மெலோ ப்ளூ அப்படின்ட்டு 3 கலர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபோனோட லுக்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ஸ்லிம்மான ஃபோனாக இருக்க போகுது அண்ட் தென் ஒரு கண்டிப்பாக ஒரு ரிஜிடான ஃபோனாகவும் இருக்க போகுது. கிட்ட 3D வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபுல் கர்வ்டு மாதிரி எனக்கு வந்து தோணுது. அண்ட் தென் சைடில் நமக்கு வால்யூம் பட்டன் அண்ட் தென் இங்கே ஒரு மைக் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே மைக் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நமக்கு கேமராவுக்கு ரெண்டு பெரிய பெரிய சென்சார்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. 50 மெகாபிக்சல் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துறாங்க. இங்கே ஒரு மைக் இருக்குது அண்ட் தென் ஒரு சி டைப் போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஸ்பீக்கர்கள் கீழே ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஏர் பீஸில் ஒன்று வந்துடும். இங்கே ஒரு மைக் வந்து இருக்குது, செகண்டரி மைக்காக மேலே டாப்பில். இங்கே ஃப்ளாஷுக்கு கேமராலாம் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கான்றதே தெரியல. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோரோலாவோட H50 ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஃபியூஷன் இல்லை ஏதாவது ஒரு 60, 50 அப்படின்ட்டு எதனா ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. லேக் அண்ட் வெதராக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டிஃபைன்டு, ஸோ இது வந்து 3 கலர். ஸோ இது ரெட் கலர் நான் சொன்னேன். அண்ட் தென் இது ஒரு ப்ளூ, இது ஒரு க்ரீன், இதுவும் ஒரு ப்ளூ தான். ஸோ ஃபாரஸ்ட் ப்ளூ ஒன்று இருந்துச்சு அண்ட் தென் மார்ஷ்மெலோ ப்ளூ ஒன்று இருந்துச்சு இல்லையா. ஸோ அது இதில் வந்து ஐபியோட 68 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வார்னிங் ஒர்லாவோட கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனோட வருது. அண்ட் தென் இதுக்கும் சார்ஜர்லாம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பட் கேஸ் மட்டும் வரல அப்படின்ட்டு சில வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ட்டு. 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கு. ஸோ வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஸ்லிம்மாகவே வந்துருக்கு பார்த்தாலே. ஸோ கண்டிப்பாக வந்து 200 கிராம்ஸ்குள்ளே தான் வந்து வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. அண்ட் லிமிட்னஸ் க்ரியேட்டிவிட்டி, இந்த க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா மாடல்லையுமே இவங்க கொடுக்குற ஃபோன்ஸில் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். அண்ட் கேமரா நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சென்சாருமே பெரிய பெரிய சென்சார் மாரி பார்க்குறதே தெரியுது. இதில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு 32x ஃபோக்கஸ் பிக்சல் வந்து ஒன்று இருக்கான். ஸோ ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அதில் எடுத்த ஃபோட்டோஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சாம்பிள்ஸ் கேமராவில் எடுத்த மாதிரி இல்லை, ஃபோனில் எடுத்ததுன்னு தெரியுது. ஸோ இதெல்லாமே அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ கேமராவுக்கு நிறையா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சினிமேட்டிக் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு, அதாவது இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து பேஸ்லாம் டீப்பாக வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்த வீடியோஸ்லையும் சரி, ரிவ்யூ வீடியோஸ் நான் சிலது பார்த்தேன். ஸோ எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளேவிலையுமே நமக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ் 140 ஹெர்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்க போகுது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸை வந்து மாற்றி டிசிஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நிறையா வந்து நமக்கு சேச்சுரேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோட்டரோலா பொறுத்த வரைக்கும் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருவாங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கூட போட்டியாக வரப்போகிற ஐக்கியோட Z10ல் 7S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட இது வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். ஏஐயில் எதுவுமே போட்டிருல. ஸோ ஓகே, லீகலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டரில் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறது டேட் என்னன்றது தெரியல. பட் லான்ச் ஆச்சுன்னா நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோஸ்லேயும் சரி. சப்போஸ் எதனா ரிவ்யூ கிடைச்சிதுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வெப்சைட்டில் நல்லா கிளியராகவும் வந்து கொடுத்துடல. நமக்கு நார்மலாக சில ஃபீச்சர்ஸ் அப்படி லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கீ ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான் போகுது. மேக்ஸிமம் ஏஐ இவங்க கொடுக்கல. எனக்கு பெருசாக வந்து இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ஏஐ போட்டு தான் நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஐ இருக்கும், பட் ஆனால் அவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. பட்டு இதோட பேட்ரி எம்ஏஹெச் வந்து 5000 mAh தான்.
ஆனால் ஐக்யூ கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு 2300 mAh கம்மி. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்லேயுமே வந்து அதோட ஒரு Gen 1 Gen 3 வந்து அதில் இருக்குது, இது Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் கம்மி. பட் டிஸ்பிளேவில் கண்டிப்பாக மோட்டோரோலா அடிச்சிக்க முடியாது, நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க ஹைப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபியூஷனோட மாடல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு, ஆட்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களோட ஓன் சிப் ரேட்டில் வச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு இதாக இருக்கும். ஏன்னா புஷ் ஆட்ஸ் இதில் எதுவுமே வந்து மேக்ஸிமம் வராது. மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இவங்க நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ மோட்டோரோலா யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸுமே வந்து வரப்போகுது இதில். அண்ட் தென் சார்ஜர்லாம் வந்துடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டி கேஸ் மட்டும் கட் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேப்பர் பாக்ஸில் தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க வந்து பேக் பண்ணுவாங்களாம் ஃபோனை. ஸோ அது போல் பாக்ஸில் தான் வரும். ப்ரீமியம் பாக்ஸ் குவாலிட்டி கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு கிடைக்காது. பட் நல்ல ஒரு பாக்ஸாக இருக்கும். நமக்கு ஸ்மெல் எல்லாமே நல்லா வந்து சோப்பு ஸ்மெல்லாம் வந்து வரும். ஸோ அது போல் ஒரு பாக்ஸில் நமக்கு சூப்பரான பேக்கேஜில் வந்து வரும் மோட்டோரோலா ஃபோனை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக மோட்டோரோலா வந்து ஒரு இம்ப்ரெசிவான கம்பெனி தான். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு ஆப்பிள் ரேஞ்சுக்கு அப்போ பார்த்த பிராண்டு தான் வந்து மோட்டோரோலாவோடது. நிறைய பேர் இப்போ வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மோட்டோரோலாவிலையும் நல்ல ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். குவாலிட்டியை பொறுத்தவரையும் தரமாக இருக்கும் போகுது ஃபோனு. அண்ட் தென் இந்த ஃபோனுக்கு எத்தனை பேர் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.